லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், தாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நானே கர்த்தர் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். என்னை தவிர தேவன் இல்லை என்பதாக சொல்கிறார். கர்த்தரே தேவனாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தரே தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன்தான் கர்த்தராகவும் இருக்கிறார். நம்முடைய தேவனே கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தரே தேவனாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கிறிஸ்து இயேசுவே தேவனாக இருக்கிறார், கர்த்தராகவும் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் அவர் கர்த்தராகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் தேவன், அவர் மாத்திரம்தான் கர்த்தர். ஒரே கர்த்தர், அவர்தான் ஒரே தேவன். ஒரே தேவன், அவர்தான் ஒரே கர்த்தர். ஒரே தேவன், அவர்தான் ஒரே கர்த்தர். ஒரே கர்த்தர், அவர்தான் ஒரே தேவன். அவர்தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாகிய தேவன். அவர்தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாகிய நம்முடைய சொந்த தேவன். அவர்தான் நம்ம சொந்தமான தேவன், நம்ம சிருஷ்டித்த தேவன், நம்ம உருவாக்கின தேவன், நம்மை படைத்த தேவன், நம்ம தேவையான யாவையும் தந்து வழிநடத்துகிற தேவன். நம்ம தேவையான அன்ன வஸ்திராதிகள் மற்றும் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் தந்து நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்முடைய சொந்த தேவன். நானே தேவன், வேறொருவர் இல்லை என்பதாக சொல்லுகிறார். அவரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அவரே இரட்சகராக இருக்கிறார். அவரே மனுமக்களுக்கு இரட்சிப்பை அருளி செய்கிற மகிமையான இரட்சகராகவும் இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் மனுமக்களுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. அவரே மனுமக்களை இரட்சிக்கிறவராக இருக்கிறார். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள், பேய்பிசாசன் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் மனுமக்களை நீங்களாக்கி இரட்சிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவராலே மாத்திரம்தான் மனுமக்களுக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் மனுமக்களுக்கு மகிமையான இரட்சிப்பின் அனுபவம் உண்டாயிருக்கிறது. அவரே மனுமக்களுக்கு நல்ல இரட்சகராக இருக்கிறார். அவரே மனுமக்களை இரட்சிக்கிற நல்ல இரட்சகராக இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அவரால் மாத்திரம்தான் மனுமக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அவரால் மாத்திரம்தான் மனுமக்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை. அவரால் மாத்திரம்தான் மனுமக்களுக்கு சர்வ கேட்டிலிருந்து விடுதலை உண்டாகிறது. சர்வ கேட்டிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மனுமக்களை சகல கேட்டுக்குள்ளிருந்தும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தின் கேட்டிலிருந்து விடுவித்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். சாபத்தின் கேட்டிலிருந்து விடுவித்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். பேய்பிசாசின் கட்டிலிருந்து விடுவித்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆத்ம வியாதிகளெல்லாம் நீக்கி நல்ல சுகந்தந்து நம்மை விடுவிக்கிறவராக ரட்சிக்கிறவராக இருக்கிறார். சரீரத்துள்ளதான வியாதிகள் எல்லாம் நீக்கி நம்மை விடுவிக்கிறவராக ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்மை சர்வ தீங்குக்கும் சர்வ கேட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்மை சகல தீங்குக்கும் சகல கேட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் யார் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் யார் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிக்க விரும்புகிறார்களோ அவர்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட வாஞ்சிக்கிறவர்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதான வாஞ்சையும் தாக உள்ளவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறவராக விடுவிக்கிறவராக இருக்கிறார்.
யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதான தாகத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுவிக்கப்பட வேண்டும், சகல கேட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளையாக அல்ல சொந்த பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்றதான வாஞ்சையும் தாகவும் யார் யாருக்கு உண்டோ அவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவுடைய மகனாக மகளாக ஜீவிக்க வேண்டும், அவருக்கு அடிமையாக ஜீவிக்க வேண்டும், அவர் சொந்தமானவனாக ஜீவிக்க வேண்டும், அவர் சொந்தமானவளாக ஜீவிக்க வேண்டும், அவர் பிரியமானவனாக ஜீவிக்க வேண்டும், அவர் பிரியமானவளாக ஜீவிக்க வேண்டும், அவர் பிரியமானதை செய்ய வேண்டும், அவர் பிரியமானதை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவர் பிரியமானவனாக ஜீவிக்க வேண்டும், ஆண்டவர் பிரியமானவளாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு அன்பான பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தர் நேசிக்கிற பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தர் சொந்தமான மகனாக அல்ல மகளாக ஜீவிக்க வேண்டும் என்று யார் யார் விரும்புகிறார்களோ அவர்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேகர் ரட்சிப்பு என்றால் பிடிக்கிறதில்லை. ரட்சிப்பை என்ன எண்ணுகிறார்கள்? அது தங்களுக்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறார்கள், அது தங்களை வேண்டாம் என்று எண்ணுகிறார்கள், ரட்சிப்பை வேண்டாம் வெறுப்பாக எண்ணுகிறார்கள், அதை வேண்டாம் என்று எண்ணுகிறார்கள், அது தங்கள் அவசியமில்லை என்று எண்ணுகிறார்கள், அது தங்களுக்கு தேவையில்லை என்று எண்ணுகிறார்கள். ரட்சிப்பு தங்களுக்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறார்கள், ரட்சிப்பு தங்களுக்கு தேவையில்லை என்று எண்ணுகிறார்கள், ரட்சிப்பு தங்களுக்கு தேவையில்லை அவசியமில்லை என்று எண்ணுகிறார்கள், ரட்சிக்கப்படுவதெல்லாம் வீண் என்று எண்ணுகிறார்கள், ரட்சிக்கப்படுவதால் பிரயோஜனம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். ரட்சிப்பை அநேகர் விரும்புகிறதே இல்லை, ரட்சிக்கப்படுவதை அநேகர் விரும்புகிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக மாறுவதை அநேகர் விரும்புவதே இல்லை. ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படுவதும் இல்லை, நரகத்தின் நியாய தீர்ப்பு தப்ப போகிறதும் இல்லை, பரலோராஜ்யத்தை காண போகிறதும் இல்லை. பரலோராஜ்யத்தை இவர்கள் காணப்போகிறதுமே இல்லை, காணப்போகிறதில்லை. பரலோராஜ்யத்தை இவர்கள் காணப்போகிறதில்லை, அறிய போகிறதில்லை. இவர்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவில்லை, அவருடைய ரட்சிப்பை குறித்தான அறிவில்லை, தேவனை குறித்த அறிவில்லை, தேவன் பாடுபட்டு ஆயத்தப்படுத்திய ரட்சிப்பை குறித்தான அறிவில்லை, விசுவாசம் இல்லை. அவருடைய இரத்தத்தினால் மகிமையான மன்னிப்பு உண்டாகிறது, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரம்தான் மன்னிப்பு உண்டாகிறது. இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவர் எதற்காக இரத்தம் சிந்தினார்? மனுமக்களுக்கு மன்னிப்பை உண்டாக்க, மனுமக்களுக்கு மகிமையான மன்னிப்பை கொடுக்க, பாவ மன்னிப்பை கொடுக்க, மனுமக்கள் பாவமன்னிப்பை பெற்று பாவத்தின் விடுதலையாக ரட்சிப்பையும் பெற்று தேவனுடைய ஜனங்களாக மாறும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாக இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகிறதில்லை. அவருடைய இரத்தம் சிந்தாவிட்டால் யாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகிறதில்லை, யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதில்லை, யாரும் ரட்சிப்பு கிடைக்கிறதே இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பதாக எபிரேயர் நிருபம் 9:22 வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 9:22 வாசிங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறையில்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகிறதில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகிறதில்லை. இந்த மன்னிப்பு மிகவும் இன்றியமையாதது, மிகவும் அத்தியாவசியமானது, மிகவும் தேவையானது. இந்த மன்னிப்பு மிகவும் இன்றியமையாதது, மிகவும் தேவையானது, மிகவும் அத்தியாவசியமானது, மிகவும் அவசியமானது. ஆடோடைய இரத்தம் என்ன செய்கிறது? மனுமக்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிறது, பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாக்குகிறது, தேவ கோபத்தை சாந்திப்படுத்துகிறது. லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரத்தம் குறிப்பாக
பாவ நிவர்த்தியை உண்டாக்குறது, தேவ கோபத்திற்கு ஒரு சாந்தியை உண்டாக்குறது, தேவனோடு நல் இணக்கமான ஒரு காரியத்தை நமக்கு உண்டாக்குறது, நல்லிணக்கத்தை உண்டாக்குறது. பிரதானமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது? பாவ நிவர்த்தியை உண்டாக்குகிறது, தேவ கோபத்திலிருந்து ஒரு சாந்தியை உண்டாக்குறது, தேவனோடு ஒரு நல்லிணக்கத்தையும் அவருடைய இரத்தம் நமக்கு உண்டாகி தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விதமாக நமக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ நிவர்த்தி உண்டாகிறதில்லை, தேவ கோபத்திலிருந்து சாந்தி உண்டாகிறதில்லை, தேவனோடு நமக்கு நல்லிணக்கம் உண்டாகிறதில்லை. தேவ கோபத்திலிருந்து ஒரு சாந்தியை உண்டு பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாந்தத்தை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, தேவனோடு மகிமையான ஒரு நல்லிணக்கத்தையும் அவருடைய இரத்தம் நான் உண்டாக்குறது. His blood is the blood of atonement. His blood is the blood of appeasement. His blood is the blood of reconciliation. Hallelujah, ஸ்தோத்திரம். ஆகலத்தில் இப்படி சொல்லலாம், நம்முடைய இரத்தம் இப்படி நமக்கு விதமான புண்ணியமான காரியங்களை செய்கிறது. நம்முடைய இரத்த புண்ணியத்தை பற்றி பேசினால் அது என்று பேசலாம் தீராது, எத்தனை நாள் பேசலாம் தெரியாது. அவருடைய இரத்த புண்ணியத்தினால் மனுமக்களுக்கு உண்டாயிருக்கிறதான மகிமையான பாக்கியம், அவருடைய இரத்த புண்ணியத்தினால் மனுமக்களுக்கு உண்டாயிருக்கிறதான பாக்கியம், அவருடைய இரத்தம் நமக்கு தந்திருக்கிறதான பாக்கியம், ஆண்டவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தினால் உண்டு பண்ணதான மகா மகிமையான பாக்கியம், அது மகா பெரியது, மகா பெரியது. அவருடைய பாக்கியம், அவர் நமக்கு ஆயத்த பண்ணி திருதான பாக்கியம் மகா பெரிதானதாகும், மகா விலையேறப்பெற்றதாகும், மகா மகிமையானதாகும், மகா பாக்கியத்துரியதாகும். இனி என்ன? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பாகம் என்ன சொல்கிறது? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆக விசுவாசம் மிகவும் இன்றியமையாதது, விசுவாசம் மிகவும் இன்றியமையாதது, மிகவும் தேவையானது, மிகவும் அத்தியாவசியமானது. ஆழ்ந்த விசுவாசம், திட விசுவாசம், உறுதியான விசுவாசம் மனுஷனுக்கு அவசியமானது. ஒவ்வொரு மனுஷிக்கும் அவசியமானது என்ன? ஆண்டவர் மேலுள்ளதான திட விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேலுள்ளதான திட விசுவாசம் எப்பொழுதும் அவசியமானதாகும். ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். விசுவாசித்து ஜனங்கள் விசுவாசத்தை ஜீவிப்பதை விரும்புகிறார். ஜனங்கள் விசுவாசத்தோடு ஜீவிப்பதை விரும்புகிறார். ஆண்டவரை விசுவாசத்தை ஜீவிப்பது ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசத்தை ஜீவிப்பது இன்றியமையாதது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாச ஜீவன் செய்வதை விரும்புகிறார். விசுவாசிகளாக ஜீவிப்பதை விரும்புகிறார். விசுவாசத்தினால் பிழைப்பதை விரும்புகிறார். விசுவாசத்தினால் வாழ்வதை விரும்புகிறார். ஆண்டவரை விசுவாசித்து வாழ்வதை விரும்புகிறார். ஆண்டவரை விசுவாசித்து ஜனங்கள் வாழ்வதை விரும்புகிறார். ஜனங்கள் பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினால் ஜீவிப்பதை விரும்புகிறார். விசுவாசித்து பிழைப்பதை விரும்புகிறார். அவர் பிரியமான விசுவாசத்தோடு காணப்படுவதை விரும்புகிறார். ஆகவே என்ன? அவர் பிரியமாய் காணப்படுகிற விசுவாசம் மிகவும் இன்றியமையாதது. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். எல்லாரும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எல்லாரும் கிடைக்கும் சிற்றை. அது முந்தின வசனம் என்ன சொல்வது? நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் என்ன செய்கிறவர்? தகப்பன் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறது போல அவருடைய ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறவர், தண்டிக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளை ஏதாவது தவறு செய்யும்போது, அல்லது குற்றம் செய்யும்போது, அல்லது கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன செய்கிறான்? தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் சிட்சிக்கிறான், பேசுகிறான், கண்டிக்கிறான், தண்டிக்கிறான். அவனமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இல்லை. இப்பொழுது ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல அவரும் தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து வளர்ப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளை சிட்சித்து அவருடைய நல்வழியிலே வளர்க்கிறவராக இருக்கிறார், அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் அவருடைய சிட்சைக்கு உள்ளானவர்களாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். அவருடைய ஜனங்கள் அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. தகப்பன் சிட்சிக்கிறது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் தண்டியாவிட்டால், அவர் தண்டிக்காவிட்டால் என்ன ஆவார்கள்? வேசி பிள்ளைகள் ஆவார்கள். ஆகவே மோசமாய் போவார்கள், கெட்டு போவார்கள், உதவா போவார்கள். ஆகவே ஆண்டவர் தண்டனை, ஆண்டவர் தண்டிக்கிறது அத்தியாவசியமானது, இன்றியமையாதது, மிகவும் அவசியமானது. கர்த்தருடைய சிட்சை ஆகவே யாரும் அற்பமாக எண்ணக்கூடாது. அது அவசியமானது, அதுவும் அவசியமானது, அதுவும் அவசியமானது. கர்த்தருடைய சிட்சையும் அவசியமானது, தேவையானது, நலமானது, நல்லது, இன்றியமையாதது. தகப்பன் சிட்சியா புத்திரன் இல்லை. ஆகவே தகப்பன் சிட்சிக்கிற போல ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனுஷன் ஆண்டவரோட வழியை விட்டு போகும்போது, மனுஷி ஆண்டவரோட வழியை விட்டு போகும்போது சிட்சிக்கிறார். இது இன்றியமையாதது, இதுவும் இன்றியமையாதது, இதுவும் மிகவும் தேவையானது. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் மிகவும் இன்றியமையாதது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசியான், அவரை காணான், பரலோகராஜ்யம் போக மாட்டான். பரிசுத்தம் மிகவும் இன்றியமையாதது, பரிசுத்தம் மிகவும் தேவையானது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, பரிசுத்தமாக ஜீவிப்பது அவசியம். பரிசுத்தம் மிகவும் இன்றியமையாதது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள், நடவடிக்கைகள், செய்கைகள் அனுபவபூர்வமாக, அனுபவத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமான நடக்கை, பரிசுத்தமான நடக்கை, பரிசுத்தமான நடக்கை, பரிசுத்தமான செய்கை. நடக்கையெல்லாம் பரிசுத்தமான நடக்கை, அனுபவபூர்வமான நடக்கை. என்ன? அனுபவத்திலேயே பரிசுத்தத்தை காண்பித்தல். இது என்ன? இன்றியமையாதது, மிகவும் தேவையானது. இனி என்ன? யாக்கோபு நிருபம் 2:26 என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு நிருபம் 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்பொழுது கிரியையிலே விசுவாசம் காண்பிக்க வேண்டும், செய்கையிலே விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். செய்கையிலே விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிப்ப எப்படி? நோயா வியாதியா வந்தால் எப்படி ஆண்டவரை விசுவாசித்து கடைசி வரை ஜீவிப்பதை நடந்தால் மாத்திரம்தான் அதை காண்பிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் வரும். ஒரு கேட்டு நெருக்கங்கள் எல்லாம் வரும்போது ஒவ்வொருவரும் பார்ப்பார்கள், இவனை விசுவாசம் எவ்வளவு என்று சோதிப்பார்கள், பார்ப்பார்கள். அப்பொழுது அதை நிரூபிக்க வேண்டும். எப்படி? கிரியையில விசுவாசம் இருக்கிறதை நிரூபிக்க வேண்டும், செய்கையில விசுவாசம் இருப்பதை நிரூபிக்க வேண்டும்.
இது கிரியையில் விசுவாசத்தை காண்பிப்பது அது மிகவும் இன்றியமையாததாகும். மற்றவர்கள் நம்முடைய கிரியையில் விசுவாசத்தை காண வேண்டும், அறிய வேண்டும். விசுவாசத்தை காண வேண்டும், அறிய வேண்டும். காண வேண்டும், அறிய வேண்டும். அதை தக்கபடி நாம் நடந்துள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரம் போதாது, தேவ அன்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டிய அவசியம். தெய்வீக அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். எப்படி? 1 கொரிந்தியர் 13:2 1 கொரிந்தியர் 13:2 நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மறைகளை பேசத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவராயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தெய்வீக அன்பு ஒருவனிடத்தில் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று. தெய்வீக அன்புடையவளாக இருக்க வேண்டும். தெய்வீக அன்புடையவளாக இருக்க வேண்டும். மாம்சீக அன்பு அல்ல, மாம்சத்துக்கு அடுத்த அன்பு அல்ல, அது தெய்வீக அன்பு என்பது. அது பரிசுத்தமான அன்பு. மாம்சத்துக்கு அடுத்த அன்பு அல்ல. இது என்ன? தெய்வீக அன்பு என்பது பரிசுத்தமான அன்பு, பரிசுத்தத்தை வெளிப்படுத்த அன்பு, தெய்வீகத்தை வெளிப்படுத்த அன்பு, தெய்வத்தை வெளிப்படுத்த அன்பு, தெய்வீக பரிசுத்தத்தை வெளிப்படுத்த அன்பு, பரிசுத்த தேவனை வெளிப்படுத்துகிறதான அன்பு. இது மற்ற அன்பு அல்ல. அன்பு 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 வேற இல்லாமல் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் அன்பு அன்பு என்பெல்லாம் சொல்லுவார்கள். அதல்ல, இது தெய்வத்தை வெளிப்படுத்துகிற அன்பு, தெய்வீக பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற அன்பு, பரிசுத்தமான அன்பு. அன்பில் பரிசுத்தம், அன்பில் பரிசுத்தமான நிலைமை. அன்பில் பரிசுத்தமான நிலைமை உடையவளாக, பரிசுத்தமான அன்புடையவளாக காணப்பட வேண்டியதும் அவசியம். அன்பை, பரிசுத்தமான அன்பை அதை தங்களுக்குள்ளே சொந்தமாகி கொண்டவர்களாக காணப்பட வேண்டிய அவசியம். பரிசுத்தமான அன்பை நான் நமக்குள்ளே சொந்தமாகி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. பரிசுத்தமான அன்பு அவசியம், தெய்வீக அன்பு அவசியம். பரிசுத்தமான அன்பு அவசியம், தெய்வீக அன்பு நமக்கு அவசியம். அதை நாம் சொந்தமாகி கொண்ட அனுபவத்தோடு காணப்படுவது மிகவும் அவசியமாகும். இது ஆண்டவர் எப்போது நம்மோடு இருப்பது அவசியமாகும். நம்மோடு எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருப்பது அவசியமாகும். யோவான் சுவிசேஷம் 15:5 என்ன சொல்கிறது? யோவான் சுவிசேஷம் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, எதுவுமே செய்ய இயலாது. அப்போ ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் தங்களோடு கூட இருக்கிற அனுபவங்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் தங்களோடு கூட இருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். எப்பொழுதும் தங்களோடு கூட இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களோடு கூடவே இருக்கிற அனுபவத்தோடு காணப்பட்டால் மாத்திரம்தான் அது பிரயோஜனம் உண்டு. அது இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டும். என்ன மனுஷனுக்கு ஆண்டவர் இரத்த புண்ணியத்தால் மீட்பு ரட்சிப்பு எல்லாம் உண்டாகிறது. என்ன ஆண்டவர் பிரியமாக இருக்கும் பாக்கியம் எல்லாம் உண்டாகிறது. எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இவளோடு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பது அவசியம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். காட் வித் அஸ். இம்மானுவேல் என்றால் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் கூட இருக்கிறவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்க வேண்டும். கூட இருந்து நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்க வேண்டும், சக்தி அளிக்கிறவராக இருக்க வேண்டும், சத்துவம் அளிக்கிறவராக இருக்க வேண்டும், நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்க வேண்டும். அது எதை குறித்து என்ன சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில்? ப்ரொவைடிங்
பவர். நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதான் அவருடைய அவர் கூட இருந்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பாதுகாத்து வழிநடத்துகிறதான அனுபவம். ப்ரொவைடிங் பவர் இஸ் இன்டிஸ்பென்சபிள். அது நமக்கு ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வல்லமையினால் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டியது மிகவும் அவசியமானது. அது மிகவும் நமக்கு தேவையானது. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய வல்லமையினால் பாதுகாத்து அவருடைய பலத்தினால் பாதுகாத்து அவருடைய கிருபையினால் பாதுகாத்து நம்மை வழிநடத்த வேண்டியது அவசியம். அவர் இல்லாவிடில் ஒன்றுமில்லை, பிரயோஜனம் இல்லை. அவர் இல்லாமல் உங்களால், ஆண்டவர் இல்லாமல் மனுஷனால் எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய காரியம் எதுவும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய காரியம் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவனோடு கூட இல்லாவிட்டால் ஆவிக்குரிய காரியம் எதுவும் செய்ய முடியாது. ஆவிக்குரியவனால் ஜீவிக்க முடியாது. ஆவிக்குரியவனால் நடக்க முடியாது. ஆவிக்குரியவனால் பிழைக்க முடியாது. ஆவிக்குரியவனாக அல்லது ஆவிக்குரியவளாக காணப்பட முடியாது. ஆகவே ஆண்டவர் எப்பொழுதும் அவளோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய வல்லமையினால் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். அவருடைய கிருபையினால் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். அவருடைய இரக்கத்தினால் பாதுகாத்து நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் கூட இருந்து நம்மை அவருடைய வல்லமையினால் பாதுகாத்து வழிநடத்தும் போது நமக்கு அது ஆசீர்வாதத்துக்கு ஏற்றதாக இருக்கும். இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் இல்லை. விதமான 7 காரியங்கள் மிகவும் நமக்கு இன்றியமையாதவைகள், மிகவும் தேவையான காரியங்கள், மிகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியங்கள் ஆகும். ஆட நம்மோடு கூட இல்லை என்றால் என்ன? வெட்டி எறியப்பட்டதான கொடியை போல இருப்பான். திராட்சை செடியின் கொடியை என்ன செய்வார்கள்? வெட்டி தூர எறிவார்கள். வெட்டி தூர எறிந்த பிறகு என்ன? அது உலரும். அதே பிறகு என்ன செய்வார்கள்? எரிப்பார்கள். அந்த நிலைமை ஆகிப்போம். ஆண்டவர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் அவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். வெட்டி எறியப்பட்டதான கொடியை போல் ஆகிவிடுகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள்? வெட்டி எறியப்பட்ட கொடியை எல்லாம் ஒன்றொன்றாக சேகரிப்பார்கள். அதை கடைசி தீ கொளுத்துவார்கள். அதுபோல கடைசியாக முடிவு என்ன? நரகமாகிய முடிவாக இருக்கும். நரகமாகிய முடிவாக இருக்கும். ஆண்டவரை விட்டு நாம் அகன்ற அனுபவத்தோடு காணப்பட்டால், அவரை விட்டு தூரம் போன அனுபவத்தோடு காணப்பட்டால், அவரை விட்டு வெட்டி எறியப்பட்ட நிலைமையோடு காணப்பட்டால், அவரோடு கூட இல்லாத அனுபவத்தோடு நாம் காணப்பட்டால், அல்ல வெட்டி எறியப்பட்ட கொடியை போல காணப்பட்டால், கடைசியில் என்ன? எறியப்பட்ட கொடி உலரும். அதை என்ன செய்வார்கள்? சேகரிப்பார்கள், பொறுக்குவார்கள். அடுத்து என்ன செய்வார்கள்? சுட்டு தள்ளுவார்கள் சாரணமாக. அதுபோல நாம் பாவத்தில் ஜீவித்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இரார். பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் என்ன? கடைசியிலே தேவதூதர்களால் சேர்க்கப்படுவார்கள். முடிவிலே நரகத்திலே நரக அக்கினிக்குள்ளே தள்ளுண்டு போவார். இதான் நடக்க போகிறதான காரியம். ஆகவே எல்லாம் ரட்சியப்பட வேண்டும். பின்மாற்றம் அடைந்தவர்களாம் உயிர்ப்பியப்பட வேண்டும். எல்லாம் ரட்சியப்பட்ட வரியை கேட்டு ஆயத்தத்தை அடைய வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கதான் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து யாவர் ரட்சியப்பட்டு அவருடைய வரியை கேட்டு ஆயத்தத்தை அடைய வேண்டும். பரிசுத்தமடைந்து பல்லவராஜ்யமாகிய பாக்கியத்தை அவர் சொந்தமாகிக் கொள்ள வேண்டும். பேச அறியப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்களை பெற்று அனுபவத்தோடு ஜீவிப்பது மிகவும் மிகவும் அவசியமானதாகும். ஆண்டவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். சிந்தி நமக்கு நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு தேவையான பாக்கியங்கள் எல்லாம் தருகிறவராக இருக்கிறார். நம்மை ரட்சித்து நம்மை சொந்தமாகி நமக்கு தேவையான இகபர ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்து, சரீர சுகம் தந்து, பலம் தந்து, பேவிசாசன் கட்டுங்கள் இருந்தெல்லாம் விடுவித்து, நோய்கள் வியாதிகள் பேவிசாசன் கட்டுகளெல்லாம் விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். செய்கிற தொழில்களை மற்றும் யாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்க கிருபை செய்கிறவராக இருக்கிறார். முடிவிலே அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அவரோடு கூட ஆளு செய்யும் பாக்கியத்தை நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவான் நமது கர்த்தர், அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய தேவன், அவர்தான் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம்மோடு இராவிட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆகவே அவரும் நம்மோடு இருக்க அனுபவத்தை, ஆண்டவர் நம்மோடு இருக்க அனுபவத்தை அடைந்து, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் அனுபவத்தோடு வாழ்ந்து, முடிவிலே நாம் யாவரும்
ஆண்டவரோடு கூட பாக்கியத்தை அடைந்து கொள்ளும்படியாக ஜாக்கிரதையோடு காணப்படுங்கள். ரட்சியப்படா ஜெபம் பண்ணுங்கள். பின்மாற்றி அடைந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த குறைவோடு காணப்படுவதை அவன் பரிசுத்தம் அடையும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள ரட்சியப்பட்டும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளா யாவரும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு மற்றும் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படும் பாக்கியமான அனுபவத்தை அடைந்து கொள்ளுங்கள். ஒரு சமயத்திலும் பேச இருக்கிற கர்த்தர் பேச இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்களை அடைந்து கொள்ள ஜாக்கிரதையாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பாபிதாவே ஸ்தோத்திரம், நல்லவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், சைன்யத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடத்த இறைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லவிதாவே நீரே கர்த்தராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், நீரே தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், நீரே ரட்சகராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், நீரே மருமக்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லவிதாவே உம்மாலே இல்லாமல் வேறொருவரால் ரட்சிப்பில்லை என்பதை குறித்து நீர் பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ரட்சியப்படா எல்லாம் ரட்சியப்பட்டு முடிய வரையே ஆயத்தத்தை அடைந்து கொள்ள கிருபைசையுடைய வேண்டிக் கொள்கிறோம். தாவே எல்லாம் ரட்சியப்பட்டு பரிசுத்த வரையை கேட்டபடியாக கிருபைசையுடைய வேண்டிக் கொள்கிறோம். தாவே நல்ல பிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, நல்ல பிதாவே, நீர் மாத்திரம் தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்ததாக, உலகம் அறிந்து கொள்ளத்ததாக, நீர் மாத்திரம் ரட்சகர் என்று உலகம் அறிந்து கொள்ளத்ததாக, நீர் மாத்திரம் கர்த்தர் என்று உலகம் அறிந்து கொள்ளத்ததாக கிருபைசையுடைய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே இம்மாறுகிற அறிவை அடைந்து ஜனங்கள் உடையவளாக மாறத்ததாக கிருபைசையுடைய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே நல்ல பிதாவே, உடைய இரத்தத்தின் புண்ணியத்தை ஒரு சரியானபடி அறிந்து கொள்ளத்ததாக ஜனங்கள் யாவரும் கிருபைசையுடைய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே நல்ல பிதாவே, சுநாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரும் சமயத்தோடு கூட இருப்பதாக. ஆமென்.